அக்கா, நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் சொல்றேன். இந்த கல்யாணம் நடந்தா உன் வாழ்க்கையில அதுதான்க்கா பெஸ்டா இருக்கும். இது வரைக்கும் வந்த எல்லா ப்ரப்போசல்லையும் கௌதம் மட்டும் தான்க்கா உனக்கு ஏத்த ஒரே ஆளு. ஆக்சுவலி அவர் எனக்கு மேட்சே இல்லக்கா. உனக்காகவே கடவுள் பெர்ஃபெக்ட்டா செஞ்சு அனுப்புன ஒரே ஆளு அவர்தான். உனக்கு இதெல்லாம் புரியாது அதித்தி. நீ சின்ன பொண்ணு. அக்கா ப்ளீஸ், நான் சொன்ன உடனே உன்னை சரின்னு ஏத்துக்க சொல்லல. எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுன்னு சொல்றேன். முதல்ல அவரை பார்த்து பேசு, அப்புறம் ஒரு முடிவுக்கு வா. அக்கா, எனக்காக, எங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காக இத மட்டும் பண்ணுக்கா. ப்ளீஸ் ப்ளீஸ்க்கா. ஆமாமா, நீ பெரியவளாயிட்டடி. நீ கல்யாணம் ஆகி போனதும் இந்த வீட்ல உன்ன மாதிரி ஒருத்தி இருக்கணும்ல. ப்ளீஸ்க்கா. நீங்க எல்லாரும் எவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் ஒரு தடவை அவரை மீட் பண்றேன். தேங்க்ஸ்க்கா. இந்த பிரச்சனையை இன்னைக்கு முடிக்காம நான் வீட்டுக்கே வர மாட்டேன். நண்பா நண்பா, இந்தா என்னடா இது? ஆங்ஸைட்டி டேப்லெட்ஸ். எதுக்கு? கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. இது வரைக்கும் இந்த மாத்திரை உனக்கு ரொம்ப தேவைப்பட்டிருக்காது, ஆனா இன்னைக்கு கண்டிப்பா தேவைப்படும். டேய், எனக்கு இந்த டேப்லெட்லாம் தேவையில்ல. அப்படின்னா இன்னைக்கு உனக்கு கோவம் வராதா? கோவம் வராதா? இப்பவே பயங்கர கோவத்துல இருக்கேன். அவ மட்டும் என் கண்ணுல பட்டா அவ்வளவுதான். ஐயோ நண்பா நண்பா, இரு நண்பா. நண்பா நண்பா, நீ கொஞ்சம் உட்கார 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 உட்கார. இந்தா இதை வச்சுக்கோ. வேண்டாம், இந்த மாத்திரையை சாப்பிட்டா கோவம் குறைஞ்சிரும். ஓ, இன்னைக்கு என் கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த கௌதமோட கோவம் எப்படி இருக்கும்னு அவளுக்கு தெரிஞ்சாகணும். அவளை நினைச்சாலே எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அவளை நினைச்சா தூக்கம் வர மாட்டேங்குதா? அப்படி என்ன பண்ணாவ? டேய் நண்பா, இல்ல கல்யாணம் ஆகாத ஒருத்தனோட தூக்கத்தை ஒரு பொண்ணு கெடுக்கிறானா அது சாதாரண விஷயமா? சொல்லு நண்பா. டேய், நேத்து நைட்டு ஒரு கனவு. அந்த கனவுல விடியுது. ஏந்திரிச்சு பார்த்தா கையில காஃபியோட அவ நிக்கிறாடா. என்ன? அதுக்கப்புறம் தூக்கமே வரல. நைட்டு ஃபுல்லா பயந்துகிட்டே இருந்தேன்டா. இதுல தினம் தினம் அவ முகத்தை பார்க்கணுமா? ஐயோ ஐயோ. சரி சரி, நல்லா சரி. இதுக்குதான் உன்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு இருந்தேன். நண்பா நண்பா நண்பா, அப்பா முடியலடா. இன்னைக்கு அவளால இவனுக்கு பிரச்சனையா இல்ல இவனால அவளுக்கு பிரச்சனையா? கடவுளே, நீதான் காப்பாத்தணும். கௌதம் கூட இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும். என்னக்கா, ரெடி ஆயிட்டியா? கௌதம் கிட்ட இப்ப நீ என்ன பேசணும், எப்படி பேசணும்ன்றதெல்லாம் உனக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு விஷயம்க்கா, இது உன் லைஃப்ல ரொம்ப முக்கியமான மீட்டிங். அத முதல்ல மனசுல வச்சுக்கிட்டு பேசு. அம்மாவும் அப்பாவும் இந்த மீட்டிங்கை பத்தி ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. நீ பொறுமை இல்லாம கோவமா பேசிட்டு வந்துடாத, அது சரியா வராதுக்கா. அக்கா, எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ டென்ஷன் ஆகாம போயிட்டு வா. உனக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். லவ் யூ அக்கா. I love you too. Okay.
என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எப்படி வேணாலும் இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு நம்ம நினைச்சா இவங்க எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. ச்சே. அந்த ஆளை என்னால ஒரு நிமிஷம் கூட பொறுத்துக்க முடியாது. இதுல அவரை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இதுல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவரே என்ன வேண்டான்னு சொல்லணும். அப்படி அவருக்கு தோணணும். அப்படி தோன்ற மாதிரி செய்யணும். செய்யறேன். சாரி சார், ஒரு அர்ஜென்ட் கால். இட்ஸ் ஓகே, கோ ஹெட். தேங்க்யூ சார். ஹலோ ஜீவா, நான் பிஸியா இருக்கேன் மாயா. ஆபீஸ்ல இருக்கப்ப இப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சரி சொல்லு, எதுக்கு ஃபோன் பண்ண? என்கிட்ட ஒரு எக்ஸைட்டிங்கான பிளான் இருக்கு. அத சொல்லதான் நான் உனக்கு கால் பண்ணேன். அது என்னன்னா, நீயும் நானும் பஞ்சி ஜம்பிங் போலாம். வானத்துல பறவை மாதிரி பறக்கலாம். மேல இருந்து ஒண்ணா கீழே குதிக்கலாம். எப்படி என் பிளான்? நீ ரெடியா இரு. half an hour டைம். பி ரெடி. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான விளையாட்டுக்கெல்லாம் என்கிட்ட டைம் இல்ல மாயா. வாட்? பைத்தியக்காரத்தனமா? How dare you? மாயா ப்ளீஸ். ஜீவா, நிஜமாவே நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு தெரியும் ஜீவா, நமக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது உங்க அக்கா சொன்னதுனாலதான். எனக்கு இது கூட தெரியாதா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அப்ப இப்பவே என் கூட வா. முடியாதுன்னு மட்டும் சொல்லாத. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சும்மா சீன் கிரியேட் பண்ணாத. ஆக்சுவலி இந்த பிளான போட்டது அமன். அவன் கூட என்ன வர சொல்லி கூப்பிட்டான். ஆனா நான் உன் கூட போகணும்னு ஆசைப்பட்டு அவன் கூட வர மாட்டேன்னு நான் சொன்னேன். இப்போ நான் அவன் கூடவே போய்க்கிறேன். மாயா மாயா மாயா, என்ன பேச விடு. நீ உன்னோட ஆபீஸ் மேனேஜர் வேலைன்னு அவங்களே கட்டிட்டாரு. மாயா மாயா. How disgusting. மாயா மாயா. ஹலோ, கடைசியில நீ எதிர்பார்த்த அந்த நாள் வந்துருச்சு. எதை பத்தி பேசிட்டு இருக்க? எனக்கு புரியல. நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வந்துருச்சு. சொல்லு சொல்லு. கௌதம் இன்னைக்கு அவனோட ஃபியான்சைய மீட் பண்றதுக்கு போக போறான். அப்படியா? அந்த மீட்டிங் எங்க நடக்குது? எத்தனை மணிக்கு நடக்குது? இன்னைக்கு சாயங்காலம் கரெக்டா 5 மணிக்கு ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல மீட் பண்ண போறாங்க. அப்ப இப்பவே இந்த பிரேக்கிங் நியூஸ் போட்டு விட்டுடுறேன். ஹே, நோ 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 நோ, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத. நான் ப்ராமிஸ் பண்ணபடி உன்கிட்ட சொல்லதான் நான் ஃபோன் பண்ணேன். ஓகே, நியூஸ் எல்லாம் போட்டுடாத. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். சகுந்தலா, நீ எதுக்காக ஃபோன் பண்ணேன்னு தெரியும். நாளைக்கு ஃபிளாஷ் நியூஸே உங்க ஃபேமிலி நியூஸ் தான். எக்ஸ்கியூஸ் மீ மேம். மிஸ்டர் கௌதம பார்க்கணும். எஸ் மேம், சீட் ரிசர்வ் பண்ணிருக்காங்க. ப்ளீஸ் கம். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்ஸ். ஓகே மேம். ஹலோ மேம், ஆர்டர் ப்ளீஸ். இல்ல, ஒருத்தருக்கு வெயிட் பண்றேன், அவர் வர. ஓகே மேம். அது ஹெவி டிராஃபிக்.
டைம் சென்ஸே கிடையாது. நான்சென்ஸ். சாரி. எல்லாம் செஞ்சுட்டு சாரி சொன்னா ஆச்சா? பட் யூ நோ வாட் மிஸ்டர் கௌதம், நம்ம சரியா இருந்தோம்னா சாரிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே வராது. இவ்ளோ குத்தலா பேச எங்க கத்துக்கிட்டீங்க? இதுல கத்துக்க என்ன இருக்கு? உங்களை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா வருது. தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. எப்பவும் டென்ஷன்ல இருக்க வேண்டியது இதுல நாம டென்ஷன் பண்ணக்கூடாது. என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்லையே. எதுவா இருந்தாலும் சத்தமா சொல்லுங்க. சும்மா வாய்க்குள்ளேயே பேசி இரிட்டேட் பண்ணக்கூடாது. ஓஹோ, அடுத்தவங்கள இரிட்டேட் பண்ற ஃபேக்டரியே நீங்க தான். நீங்க என்ன சொல்றீங்களா? ஆங்ஸைட்டி மாத்திரையே சாப்பாடு மாதிரி சாப்பிடுறீங்க. சாப்பாட்டை மாத்திரை மாதிரி சாப்பிடுவீங்களா? இதுல தண்ணியில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு, ஜெம்ஸ் இருக்குன்னு வேற தேடிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்ல. சோப் அழுக்காயிடுச்சுன்னா அந்த சோப்பை வாஷ் பண்றதுக்கு இன்னொரு புது சோப் எடுப்பீங்களா? சீரியஸா சொல்றேன், இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரே ஒரு மாஸ்டர் பீஸ் நீங்க மட்டும்தான். ஹலோ ஹலோ ஹலோ, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே போகாதீங்க. அதுக்கு யாரும் உங்களுக்கு பெர்மிஷன் தரல. நீங்க பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் உங்க வீட்டுக்கு வரல. நீங்களே வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலும் நான் உங்களை கூட்டிட்டு போக ரெடியா இல்ல. நீங்க கூட்டு போக ரெடியா இருந்தாலும் நான் வரதுக்கு ரெடியா இல்ல. நான் சொன்ன உடனே நீங்க எல்லாரும் கேப்சர் பண்ணணும். ஓகே? அலர்ட்டா இருங்க, எதுவுமே மிஸ் ஆயிடக்கூடாது. சரியா? சரிங்க மேம். வந்தாச்சு பெருசா பேசிக்கிட்டு. கொஞ்சம் லூசு. உங்கள மாதிரி. உங்களை விட பெட்டர். லுக் மிஸ்டர் கௌதம், கல்யாண ப்ரொபோசலை கொண்டு வந்தது நீங்க. அதுதான் நான் பண்ண ஒரே தப்பு. கரெக்ட். இவங்க பெரிய அழகி, இவங்க போயிட்டா வாழ்க்கையே போய்டும் நினைச்சலாம். நான் இங்க வரல. நீங்க பெரிய மன்மதன் நினைச்சுக்காதீங்க. என்ன வீட்ல இருக்கிறவங்க பிரஷர் பண்ணதாலதான் நான் பிரஷர் குக்கர்ல வெந்துகிட்டு இருக்கேன். பார்த்தாலே தெரியுது. பாடி ஷேமிங் பண்றீங்களா? மை காட், உங்கள மாதிரி ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒண்டி கட்டையா இருக்கிறதே பெட்டர். சேம் ஃபீலிங் ஹியர். ஹலோ, வந்த விஷயத்தை பத்தி பேசலாமா? எங்க பேச விட்டீங்க? ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். உங்க வீட்ல நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணதா போய் சொல்லுங்க. வாட்? நீங்க என்ன ரிஜெக்ட் பண்றதா? வாட் புல்ஷிட். ஹலோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. Hey, how come you can reject me? ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க உங்க வீட்ல நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணதாவும் நீங்க நெவர். நீங்க ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு நான் இருக்கேன். What do you mean? நான் எங்க வீட்ல நீங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டதா சொல்றேன். ஓகே ஓகே, இந்த டீல் ஓகே. சார் ஆர்டர் ப்ளீஸ். கெட் மீ ஒன் பீனா கொலடா. ஓகே கூலா. மேம் உங்களுக்கு? எனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு ஃபில்டர் காஃபி போதும். ஓகே மேம். ஹலோ, நான் ஆர்டர் பண்ணது ஆல்கஹால் இல்ல, பைனாப்பிள் ஜூஸ். சரி, விஷயத்துக்கு வருவோம். நீங்க சொன்ன மாதிரியே நான் எங்க வீட்ல சொன்னா என்ன நடக்கும்? இந்த சின்ன விஷயம் கூட புரியல, இவரெல்லாம் எப்படி பெரிய பிசினஸ்மேன் ஆனாரோ? அப்படி நீங்க சொல்லிட்டா பிடிக்காதவங்கள புடிச்சு வச்சு யாரும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஜீவா மாயா கல்யாணமும் நல்லபடியா நடக்கும்.
பிளான் ஓகேவா? பிளான் பண்றதுக்கு உனக்கு சொல்லி தரணுமா? அதுல நீ எக்ஸ்பர்ட் ஆச்சு. என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல. ஏதாவது சொல்றதா இருந்தா சத்தமா சொல்லணும். ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதானே? பேச வேண்டியது ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ. நான் பே பண்றேன். காஃபிக்கான பணம் வித் டிப்ஸ். நான் எடுத்தேன். கௌதம் இப்ப ப்ரப்போஸ் பண்ண போறாரு. எல்லாரும் அலர்ட்டா இருங்க. Go, 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 go. சார் 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 இவங்க தான் உங்க லவரா? இன்னைக்கு தான் ப்ரப்போஸ் பண்ண போறீங்களா? சார் சொல்லுங்க சார். இவங்க தான் உங்க லவரா? சொல்லுங்க சார். எப்ப மேரேஜ் மீடியால சொல்லுவீங்க? சார் எப்போ சார் கல்யாணம்? உங்கள்ட்ட தான் கேக்குறோம். சார் ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்க. மேடம் ஓகே சொல்லுங்க. சார் சொல்லுங்க சார். எப்ப சார் கல்யாணம்? What the hell? எப்போ பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ண போறீங்க? ஏய் சார் சார் Please, தள்ளுங்க. தள்ளுங்க. வண்டி எடுத்து சீக்கிரமா. சீக்கிரமான்னு சொல்றேன்ல. என்னக்கா மீட் பண்ணியா? அக்கா எல்லாம் ஓகே தானே? கௌதம் என்ன சொன்னாரு? அம்மா, அக்கா என்னடா இவ எதுவுமே சொல்லாம போறா? ஏய் மது, என்னடி இது? அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கெல்லாம் ஆசையா காத்துட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு ஒண்ணுமே நடக்காத மாதிரி ரூம்குள்ள வந்துட்ட. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு மது. ஒன்னும் ஆகலமா. என்ன ஃபோர்ஸ் பண்ணதுனால நான் போயிட்டு வந்தேன். அவ்வளவுதான். இப்படி சொன்னா என்னடி அர்த்தம்? மா தலை வலிக்குதுமா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேனே. ஐயோ, வந்தது ஒரு நல்ல சம்பந்தம், அதையும் கெடுத்து விட்டு வந்துட்டியா? அம்மா, அக்கா தான் தலை வலிக்குதுன்னு சொல்றால, ரெஸ்ட் எடுக்கட்டும். தலைவலி இவளுக்கு இல்லப்பா, நமக்கு. இவளை பெத்தம் பாரு, எனக்கு தான் பெரிய தலைவலி. இவ திமிரால எல்லாரோட நிம்மதியும் போச்சு. இது நல்ல சம்பந்தம், அதையும் கெடுத்து விட்டு வந்திருக்கா போல இருக்கு. ஏய் நில்லடி. அக்கா காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டாங்கம்மா. ஆமாமா, விஷயத்தை பெருசாக்காத. அப்பா வரட்டும் பேசிக்கலாம். நீங்களும் உங்க அப்பாவும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இவ இந்த அளவுக்கு இருக்கா. இனிமே யாரும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது. மீறி பேசுனீங்க. ஏண்டி, உன்னை பத்தி நீ என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? ஐயோ, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. எங்களை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒருத்தியால எனக்கு வாழணுங்கிற ஆசையை விட்டு போச்சுடி.
கல்யாணம்னா ஏண்டி எங்களை இப்படி பாடுபடுத்துற? முடியல, என்னால முடியல. எங்களை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? உன் பிடிவாதத்தினால இவங்க 2 பேரோட வாழ்க்கை வீணா போகுதே, அது உனக்கு தெரியலையா? என் கண்ணு முன்னாடி நிக்காத, எங்கேயாவது தொலைஞ்சு போ, போடி. அம்மா, என்னம்மா நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? ஹலோ, அக்கா 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 அழாதக்கா. அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அழாதக்கா. அக்கா அழாதக்கா, ப்ளீஸ்க்கா.